الموءودة سئلت بأي ذنب قتلت وإذا الصحف نشرت وإذا السماء كشطت وإذا الجحيم سعرت. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த களியக்காவலை திருப்பூர் ஒப்பந்தத்தினுடைய வாசகத்தை வாசிச்சு காட்டணும். இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே என்ன செஞ்சுக்கலாம், அதனுடைய தரத்தை எடை போட்டுக் கொள்ளலாம். அதாவது விவாதிக்கப்பட்ட தலைப்பில் ஏன் விவாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிலை தான் சொல்லியிருக்கிறாங்க. விவாதிக்கப்பட்ட தலைப்பில் விவாதிக்கவே இல்லை, புது தலைப்பில் தான் விவாதிக்கிறோம். அதாவது ஷேக் அப்துல்லா ஜமாலி முஷ்ரிக் இணை கற்பிக்கக்கூடியவர் தான், அதான் தலைப்பு. அதுக்கு இது ஆதாரம். இதுல உள்ளது என்ன, உதவி தேடுவது கூடும் கூடாதுங்கிற தலைப்பு. அவங்கள்ட்ட உதவி தேடுவது கூடுமா கூடாதாங்கிற தலைப்புல விவாதித்தோம். இந்த செயல் சிறுக்கா இல்லையான்னு விவாதிக்கிறோம். ஒரு விஷயத்தையே ரெண்டு கோணத்தில் வரும்போது தலைப்பு மாறிக்கொள்ளும். இப்ப நம்ம தலைப்பு என்ன, இந்த மாதிரி செயலை செய்யக்கூடியவர் முஷ்ரிக்கா இல்லையா, இதுதான் தலைப்பு. இப்ப அப்ப முஷ்ரிக்கு என்ற தலைப்பில் தான் இப்ப விவாதிச்சுட்டு இருக்கமே தவிர உதவி தேடுவது கூடுமாங்கிற கான்செப்டை எடுக்க கூட இல்லை. உதவி தேடுவது கூடுமா, உதவி செய்வார்களான நாங்க எடுக்கவே இல்லை. நீங்க கூப்பிடுறீங்கல்ல, இதை ஒத்துக்கிட்டீங்கல்ல களியக்காவலியில, இதான உங்க நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடை இப்ப மறுக்கிறீங்க. இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்களா இல்லையா? விவாதத்துக்கு இந்த விவாதித்த தலைப்பை விவாதிக்க கூப்பிடவே கிடையாது. விவாதித்த தலைப்பு என்ன, இது மாதிரி உதவி தேடக்கூடாது என்பது தௌஹீத் ஜமாஅத் நிலை, இறந்த இறை நேசர்களிடம் உதவி தேடுவது கூடும் என்பது அவங்க நிலை. இது உதவி தேடுவது கூடுமா, முதல்ல வாசகங்கள்லாம் எழுதி இறந்தவர்கள்ட்ட உதவி தேடுவது கூடுமா கூடாதான்னு தான் விவாதம் பண்ணணும். இது சிறுக்கா, நீங்க செய்யற சிறுக்கா இல்லையா, இது தலைப்பே வேற, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப நம்ம இதுல என்ன கேட்கிறோம், நீங்கள் அந்த விவாதத்தில் உதவி தேடுவது கூடும் என்று சொல்லும் பொழுது என்ன மாதிரி எல்லாம் சொன்னீர்கள், அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. உங்க நிலையை வைத்து பார்க்கும் பொழுது நீங்க சிறுக்கு வைக்கிறீங்களே, இணை கற்பிக்கிறீங்களே, இப்ப அதை மறுக்கிறீங்களே. எங்கிருந்து அழைத்தாலும் கேட்பார் நீங்க சொன்னீங்க, எங்கிருந்து அழைத்தாலும் கேட்க மாட்டார் அப்படி இல்ல, அது நாங்க டிஃபரெண்ட் பண்றோம் அப்படிங்கிறீங்க. எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார்கள் சொல்லி இங்க சொல்லி இருக்கிறீங்க பச்சையா. இங்க இந்த விவாதத்தில் சொல்றீங்க, பேப்பர்ல சொல்லி இருக்கிறீங்க எத்தனை பேர் அழைத்தாலும் கேட்பார்னு சொல்லி. இந்த விவாதத்தில் என்ன சொல்றீங்க, அப்படி நாங்க சொல்லல, வித்தியாசம் தான் இருக்குது. வித்தியாசம் இருக்கா, என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசப்படுத்துறீங்க? அதான் அல்லாஹ்வுடைய கேட்கும் தன்மைக்கும் இவர்களுடைய கேட்கும் தன்மைக்கும் என்ன வித்தியாசம்? எவ்வளவு கேட்பாங்க, எவ்வளவு கேட்க மாட்டாங்க, எத்தனை பேர் வித்தியாசம்னா வித்தியாசம் சொல்லணும்லங்க. இந்த அளவுலாம் யாரும் உங்களுக்கு சொன்னு கேட்கறாங்க. வித்தியாசம் உன்னை சொன்ன அளவு வச்சுதான் வித்தியாசம் காட்டையில, இவருக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா வித்தியாசம் இருக்கு சொல்ல மாட்டேன்டா. வித்தியாசம் இருக்குன்னு எப்ப சொல்லிட்டீங்களோ, ஒரு உயரம் வித்தியாசம் சொல்லுங்க, இல்ல நிறம் வித்தியாசம் சொல்லுங்க, இல்ல பாடியுடைய அளவுல எடையில வித்தியாசம். வித்தியாசம்னா வேறுபடித்தானே சொல்ல வேண்டும். நீங்க வித்தியாசம் இருக்குங்கிறீங்க, வித்தியாசம் சொல்லுங்க கேட்கிறோம். என்ன வித்தியாசம்? உசுரோட உள்ளவன்ட்ட கேட்கறதுக்கு அல்லாட்ட கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு நாங்க சொல்லிவிட்டோம். உசுரோட உள்ளவன்ட்ட கேட்டோம்னா அவனுடைய பலவீனத்தையும் சேர்த்து நம்பிக்கொண்டுதான் கேட்கிறோம். அவனுடைய கேட்கும் திறன் மனுஷனுடைய கேட்கும் திறனை தாண்டவில்லை என்று நம்பிக்கொண்டு கேட்கிறோம். வித்தியாசம் பளிச்சென்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கேட்கும் திறனுக்கும் மனிதனுடைய கேட்கும் திறனுக்கும் வித்தியாசம் பளிச்சென்று தெரிகிறது. நீங்க இறந்தவர்கிட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் அவருக்கு இருப்பதாக இதான பாயிண்ட். அப்ப அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் இருப்பதாக உங்களுக்கு அந்த விவாதத்தில் சொல்ல முடிந்தது, பொது மேடையில் பேச முடிகிறது. இங்க விவாதத்தில் கேட்கும் போது மாத்திரம் இந்த சொன்னதை எது உங்கள் நிலைப்பாட்டோ அதை இங்கே சொல்ல உங்களுக்கு முடியவில்லை. சொல்ல முடியலைங்கிற மாத்திரம் இல்ல, அதை மறுத்து 2 அமர்வு சொல்லி இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் அப்படி அதேவன் கொடுக்கல, 1-2 கொடுத்திருப்பான், கொடுத்தோட நிப்பாட்டிக்கிறேன்னு என்றெல்லாம் நாங்க சொல்றதெல்லாம் நீங்க நினைஞ்சீங்க சேர்ந்தே சொல்லிவிட்டீர்கள். நல்லா கவனிக்கணும். இதை களியக்காவலை எடுத்துக்கொள்ள மாட்டோம்னா எடுத்துக்கிறாம போங்க, களியக்காவல டாபிக் கிடையாது. உங்க நிலை என்ன, இந்த வாசகத்தில் உங்கள் நிலை என்ன? உதவி தேடுவது கூடுமா கூடாதான் நாங்க விவாதிக்க வரல, அது முடிந்து போன விஷயம். உங்க நிலை என்ன? இறந்தவர்களுடைய செவித்தன்மைக்கு நீங்க என்ன மாதிரி செவித்தன்மை இருப்பதாக உங்கள் அகீதா இருக்கிறது. உங்கள் அகீதா அடிப்படையிலான விவாதிச்சீங்க. அப்ப நீங்க நான் உணர்வுல எழுதினாங்க ஜன்னத்தில் எழுதினாங்க எப்படி எடுத்து காட்டல, அந்த மாதிரி எடுத்து காட்டியிருக்கிறோம். உணர்வில் எழுதியது ஜன்னத்தில் எழுதியதெல்லாம் காட்டி இப்படித்தான் நீங்க சொன்னீர்கள் கேட்டியல்ல, அப்படித்தான் கேட்கிறோமே தவிர இதையே விவாதத்துக்கு உங்களை கூப்பிடல. நாங்க
இது ஒரு ஆதாரமா நீங்கள் ஜன்னத்தை எடுத்து காட்டின மாதிரி, உணர்வை எடுத்து காட்டின மாதிரி, சில கிளிப்பிங்களை அந்த தலைப்புல போட்டு காட்டின மாதிரி என்ன செய்யறோம்? உங்க கையை கொண்டு உங்க கண்ணை குத்துறோம், அவ்வளவுதான். உங்க கையினாலே உங்க கண்ணை குத்துறதுமாங்கல்ல, அதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன, நாங்க தெளிவா விளங்கிக்கிறோங்க, நாம தெளிவாக இருக்கிறோம். இவங்க சிறுக்கு, பச்சை சிறுக்கு தான் செய்கிறார்கள். அதை வெளிப்படையா இப்ப சொன்னால் மாட்டிக்கிறோங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, இந்த சபையில சொல்லாம நாங்களும் வித்தியாசம் இருக்குன்னு தான் சொல்றோம். என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்குன்னு சொன்னா போதுமா? நாங்க என்ன வித்தியாசம் சொல்றோம்ல, உசுரோட உள்ளவன்ட்ட கேட்கறத கேட்டீங்கன்னா வித்தியாசத்தை காட்டுறோம். இவனுக்கு ஒண்ணுதான் கேட்பான், உங்களுக்கு தூரத்துல தான் கேட்பான், இந்த அளவு தான் கேட்பான், நாங்க வித்தியாசத்தை சொல்றோம். நீங்க அது மாதிரி வித்தியாசத்தை சொல்லுங்க. அது எப்படி வித்தியாசம் காட்டணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் வித்தியாசம் காட்டினாங்கன்னு ஆதாரத்தை காட்டி, இன்னாருக்கு இவ்வளவு இருக்கிறது, இன்னாருக்கு இவ்வளவு இருக்கிறது, இன்னார் இவ்வளவு கேட்பாரு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி டிஃபரெண்ட் இருக்கிறது என்பது உள்பட நீங்க ஆதாரத்தை காட்டணுமா இல்லையா? இது கலியகாவல மேற்று நழுவு நீங்க விவாதிக்கிற ஒரு முறையாண்டு கேட்கிறேன். போன தலைப்புல அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறாங்கிற தலைப்புல விவாதிச்சோம். போன தலைப்பு முடிஞ்சிருச்சு. அதையே இப்ப மென்ஷன் பண்ணீங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி. அல்லாஹ்வுக்கு விக்கிர உருவம் வைத்து விக்கிரகம் வழிபடுறாருன்னு சொன்னீங்க, அதான் முடிஞ்சு போச்சு தலைப்பாச்சே. அந்த தலைப்புல அதை விவாதிக்கணும். அப்ப நீங்க தான் தலைப்புல உள்ளாத எடுத்து காட்டுறீங்கல்ல, அது மாதிரி தான் இது. எடுத்து காட்டலாம். ஒரு தலைப்புல சுட்டி காட்டியது என்ன செய்யலாம், இன்னொரு தலைப்புல இப்படி சொன்னீங்களே, அதுக்கு நீங்க முரண்படுறீங்களேன்னு எடுத்து காட்டினா அது அந்த தலைப்பு. அப்ப அந்த தலைப்புல ஒன்னு சொல்லுவீங்க, அடுத்த தலைப்புல ஒன்னு மாத்திக்கிட்டு சொல்லுவீங்களா? இன்னொருத்தரை கூப்பிட்டு அதுக்கு வேற ஒரு விதமா சொல்லுவீங்களா? கொள்கைவாதிகள் எல்லாம் எந்த தலைப்புல கூப்பிட்டாலும் ஒரே மாதிரி தானே சொல்லணும். நிலையே மாத்திக்கிற முடியுமா? கொள்கையை மாத்திக்கிற முடியுமா? அப்ப என்ன, இவங்களுடைய நிலை நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி உயிரோட உள்ளவருக்கும் இறந்தவருக்கும் என்ன வித்தியாசம் வச்சிருக்கீங்க திருப்பி திருப்பி கேட்கறாங்க. என்னங்க உயிரோட உள்ளவன்ட்ட கேட்கும் போது உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, அவனுடைய கேள்வித்திறன் அல்லாஹ்வுடைய கேள்வித்திறனாக ஆக்கப்படவில்லை. கண்ணு முன்னாடி நிரூபிச்சு காட்டிருக்கிறோம். இறந்தவன்ட்ட கேட்கும் பொழுது அவனுடைய கேள்வித்திறன் அல்லாஹ்வுடைய கேள்வித்திறனாக ஆக்கப்படுகிறது. பேப்பர்லயும் சொல்லியும் இருக்கிறீர்கள். இது சிறுக்கு தானே? இறந்த உயிரோட உள்ளவன் அந்த இடத்துல நம்ம வச்சு கேட்கலையே, கோடி பேர் அவனை அழைக்க மாட்டான ஒரே நேரத்தில். அப்ப அந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் இருக்குன்னு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறீங்க? இதெல்லாம் மக்கள் கவனிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நினைக்கிறீங்களா? அதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதனால திருப்பூர் விவாதத்தை நாம இந்த தலைப்புல விவாதிக்கிற கூப்பிடவே கிடையாது. அது உதவி தாடலாமாங்கிற தலைப்பு விவாதித்து விட்டோம். இப்ப நம்ம உங்க நிலை இப்படி சொல்லி இருந்தீங்களே, அந்த நிலையிலிருந்து பார்த்தா அது சிறுக்கு தானே. இப்ப அந்த நிலையை மாத்துறீங்களே, இப்ப என்னதான் உங்க நிலைமை? அதுக்கு தான் கேட்கிறோம். நிலையும் கூட ஒரு மனுஷனுக்கு மாறா. ஒரு தலைப்புக்கு ஒரு நிலை ஒரு மனுஷன் எடுப்பானா? இந்த தலைப்புக்கு எனக்கு ஒரு நிலைமை, அடுத்த தலைப்புக்கு என்னுடைய நிலைமை வேற. இந்த தலைப்புல இது சிறுக்குன்னு சொல்றது, அடுத்த தலைப்புல என்ன அது சிறுக்கு இல்லைன்னு தலைப்பு. இப்படி ஒரு மனிதருக்கு விவாதிக்க முடியும்? ஒரு தலைப்புல விவாதித்து விட்டோம்னு சொன்னா நிலையுமா மாறிக்கணும்? நம்ம நிலைப்பாடு அதுக்கு மாதிரி மாறிக்கிறோமான்னு கேட்கிறேன். அப்ப ஒரு நிலையும் இல்லாமல் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்றோம். அதனால தலைப்புல தான் விவாதம் நடக்கிறது, புது தலைப்பில் விவாதம் நடக்கவில்லை. அதே தலைப்பில் இந்த பின்னாடி எழுதியிருக்கிற இந்த தலைப்பில் தான் விவாதம் நடக்கிறது. இந்த மாதிரி இவர் சொன்னபடி அழைப்பது ஷிர்க். தலைப்பு என்ன? இறந்த, அதாவது எத்தனை பேர் அழைத்தாலும் எங்கிருந்து அழைத்தாலும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் செவியுற்று பிரித்தறிந்து அப்படின்னு சொல்றீங்களே, இது ஷிர்க். இதை செய்பவர்கள் முஷ்ரிக்குகள் சொல்றோம். இதான தலைப்பு. தலைப்போட்டு எங்க மாறி போய் வேற தலைப்பு எங்க போயிட்டோம். அதனால மக்களை நீங்க ரொம்ப தப்பா எடை போடுறீங்க. உங்களுக்கு பாதகமா முடிந்து விடும். உள்ளதா சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் லிமிட் என்ன, மதுரையில் இருந்தா கேட்கும், ராமநாதபுரத்தில் இருந்தா கேட்காது, இப்படி இல்லாம சொன்னோம். ஒரு உதாரணத்துக்காக புரிந்து கொள்வதற்கு ஒன்ன சொல்றோம். லிமிட்னா என்னது? அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன் என்பது எல்லையே இல்லை. அதுக்கு என்ன செய்வோம்? எத்தனை கோடி பேர் வேண்டாலும் கேட்டாலும் கேட்கும்னு சொல்லுவோம். அப்ப கோடி என்று சொல்லிவிட்டீர்கள். கோடியே வேணாம், லிமிட் இல்லாமல் வச்சுக்கிறங்க. எல்லை இல்லாமல் கேட்டால் விளங்கும். எத்தனை பேர் கேட்டாலும் கோடிங்கிற வார்த்தையை தள்ளி விட்டுருவோம். எத்தனை பேர் கேட்டாலும் அவன் கேட்பான்கிறோம். இதான் அல்லாஹ்வுக்குரிய தன்மை. அதே மாதிரி ஒரு மனிதர் கேட்பாரா? செத்தவர உயிரோடு கேட்பாரா? எத்தனை பேர் அழைத்தாலும், எங்கிருந்து அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் ஒருவர் செவியுறுவார் என்று உசுரோடு உள்ளவனை பற்றி சொன்னாலும் அது ஷிர்க் தான். இறந்து போனவரை பற்றி சொன்னாலும் ஷிர்க் தான். நாங்க சொல்றோம், எது ஷிர்க்குங்கிறோம்? உசுரோடு உள்ளவனை பற்றி இப்படி சொல்றீங்க, இவர் எத்தனை பேர் அழைச்சாலும் கேட்பாரு, எந்த தூரத்தில் இருந்து கேட்டாலும் பேசலாம், எந்த மொழியிலும் இவற்றை கேட்கலாம், ஒரே நேரத்தில் கேட்பார் என்று ஒரு உயிரோடு உள்ளவனை பற்றி நீங்கள் நினைத்தாலும் அது ஷிர்க். இறந்தவரை பற்றி நினைத்தாலும் ஷிர்க். உயிரோடு உள்ளவன் இறந்தவன்கிற முறையில் ஷிர்க் மாறாது, ஷிர்க் தான் அது. இந்த மாதிரி இருந்தால் ஷிர்க். நீங்கள் அந்த மாதிரி வைத்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுத்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தன்மை கொடுக்கலன்றீங்க, இந்த கொடுத்திருக்கிறீங்க. அப்ப இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்ல முடியாது, சொல்லி ஆக வேண்டும். விவாதம் வந்து விட்டது என்று சொன்னால் ஒழுங்கா பதில் சொல்லணும்.
இதுக்கு பதில் சொல்லணும் பிஸ்மில்லா பிதாத்து அது பிதாத்து. சிறுக்க பத்தி முடிப்போம். இன்னும் நாள் இருக்கிறது, நாளைக்கு இருக்கிறது, பிதாத்து வரும் அடுக்கடுக்கு